சூரியனுடைய புலர் வேலை வணக்கங்கள். இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை பல ஆண்டுகளாக, பல 10 ஆண்டுகளாக இங்கே நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் அரசுகள், கடந்த கால அரசுகள், பெரும்பான்மையான அரசுகள் ஜாதி ரீதியான பாகுபாடுகளை, அந்த வேலையை செய்யக்கூடியவர்களுக்கான மரியாதையின்மையை, மரியாதை அற்றவர்களாக இந்த சமூகத்தில் தொடர்ந்து நீடிக்க வைப்பதில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க. காமராஜருக்கு பிறகாக வந்த எல்லோருமே இந்த தூய்மை பணியாளர்கள், அந்த திடக்கழிவு மேலாண்மை வேலையில் செய்யக்கூடியவர்களுக்கு ஜாதி ரீதியான முத்திரைகளை ஒழுங்காக குத்துவது, அழகாக அவர்களை இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள்தான் இந்த குப்பை அள்ளக்கூடிய தொழிலில் இருப்பார்கள் என்கிற உலகளாவிய அளவுக்கு பரப்புரை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த கடந்த ஆட்சியாளர்கள் அதை நிறுவியிருக்கிறார்கள். அதை இந்த ஆட்சி மாற்ற வேண்டும் என்று கோரிக்கையோடு இந்த வேண்டுதலை நான் இங்கே வைக்கிறேன். உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் திடக்கழிவு மேலாண்மை என்பது இருக்கிறது. அந்த திடக்கழிவு மேலாண்மை என்பது மிக அழகாக, நல்ல முறையில், பல அறிவியல் மாற்றங்களோடும் பல புதிய தொழில்நுட்பங்களின் அடிப்படையிலும் கையாளப்படுகிறது. ஆனால் இந்தியாவில் பிற மாநிலங்களை விட தமிழகத்தில் கொஞ்சம் கூடுதலான முறையில் சில விஷயங்கள் செய்யப்பட்டாலும் கூட, அந்த கடைநிலையில் இருக்கிற, பொருளாதாரத்தில் கீழ்நிலையில் இருக்கிற குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் 100% இடஒதுக்கீடோடு பெயர் மாறுதலோடு சுகாதார பணியாளர்களாக இருந்தவர்கள் தூய்மை பணியாளர் என்கிற புதிய நாமகரணத்தோடு இன்றும் கைகளில் எந்த விதமான உபகரணங்களும் இல்லாமல், எந்த விதமான பாதுகாப்பு மற்றும் எந்த விதமான சுகாதார அடிப்படை வேலை செய்வதற்கான ஒரு எந்த விதமான பொறுப்புணர்வும், ஒரு கழிப்பறை இல்லாத, ஓய்வறை இல்லாத, முறையான முறையில் அகற்றுவதற்குரிய உபகரணங்கள் இல்லாமல் சாக்கடைகளில் இறங்கி குப்பைகளை எடுப்பது எல்லாவற்றையும் செய்கிறதை கண்ணால் பார்க்க முடியும். பல காணொளிகள் பொது வழியில் இருக்கின்றன. மிக முக்கிய காரணங்களாக அந்த டிச்சு என்று சொல்லக்கூடிய இந்த கழிவுநீர் பாதைகளிலே குப்பைகளை போடுவது இந்திய சமூகத்தினுடைய ஆகச்சிறந்த புது புத்தியிலே திறன் வாய்ந்த ஒரு எண்ணம். தன்னிடம் இருக்கிற திடக்கழிவு குப்பைகள் அல்லது பேப்பர், வீட்டில் இருக்கிற குப்பைகள், அதை கழிவுநீர் பாதை